ஓம் நம சிவாயா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கும்ப ராசிக்காரங்களை பத்தி. கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, உங்களோட வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போக தயாராயிருச்சு அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் இந்த பதிவு. உங்க மனசுல இவ்வளவு நாளா இருந்த ஒரு அழுத்தம், நான் எதுக்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன், எப்பத்தான் எனக்கான நேரம் வரும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்களை விடாம துரத்திட்டு இருந்திருக்கும். அந்த கேள்விக்கான பதில் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது. கும்ப ராசிக்காரங்கனாலே போராடுறவங்க, வீழ்ந்தாலும் எந்திரிப்பவங்க, விடாமுயற்சிய கொண்டவங்க. உங்களை யாராலையுமே தடுக்க முடியாத ஒரு அளவுக்கு நீங்க உயர போறீங்க. இந்த உலகத்துல நம்ம முயற்சி மட்டும் போதாது, நம்பிக்கையும் வேணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்க தான். கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படின்னா, வாழ்க்கையில ஒரு நீண்ட கால போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு விடிவெள்ளிய போல ஒரு பிரகாசமான காலம் பிறக்க போகுது. அது உங்க வாழ்க்கையோட தலைவிதியையே மாற்றி அமைக்க போகுதுன்னு சொல்லலாம். உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க வீட்டு வாசப்படிக்கு ஒரு புதிய நபர் வரப்போறாரு. அவர் யாரு அப்படின்னு பார்த்தா, உங்க கண்ணீரை துடைக்கிறதுக்காக அந்த பிரபஞ்சம் அனுப்பி வச்ச ஒரு தேவதைன்னு சொல்லலாம். இத்தனை காலமா நீங்க அனுபவிச்ச மனவேதனைகள், தனிமை, உங்களை யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படிங்கிற ஆதங்கம் எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறதுக்காகத்தான் அவர் வந்திருக்காரு. கும்ப ராசிக்காரங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு வித்தியாசமானவங்க, எதையுமே உலகளாவிய பார்வையில பாக்குறவங்க. சனி பகவான ராசிநாதனா கொண்ட உங்களுக்கு பொதுநல சிந்தனை அதிகமா இருக்கும். மற்றவங்களுக்காக வாழற குணமும் அதிகம். ஆனா கடந்த சில ஆண்டுகளா அந்த பொதுநலம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய சுமையா மாறி இருக்க போகுது. நீங்க யாருக்கெல்லாம் கை தூக்கி விட்டீங்களோ அவங்களே உங்களை ஒரு பொருட்டா மதிச்சிருக்க மாட்டாங்க. நான் எல்லோருக்கும் நல்லதுதான் செஞ்சேன், ஏன் எனக்கு இந்த 7.5 சனியோட தாக்கம் இவ்வளவு கொடுமையா இருக்குன்னு நீங்க பல இரவுகள் அழுதுட்டு இருந்திருப்பீங்க. உங்களோட கடந்த கால போராட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல் போன்றது. கும்ப ராசிக்காரங்களுக்கு பொதுவாவே மற்றவங்களோட துயரத்தை பார்த்து துடிக்கிறவங்க தான். ஆனா உங்க துயரத்தை துடைக்க இங்க யாருமே இல்ல அப்படிங்கறதான் ஒரு கசப்பான உண்மை. பொருளாதார ரீதியா நீங்க ஒரு மிகப்பெரிய சவாலை சந்திச்சிருப்பீங்க. நம்பியவங்களே உங்களோட ஐடியாவை திருடிட்டு முன்னேறி இருப்பாங்க. நீங்க யாருக்காக எல்லாம் பறிஞ்சு பேசுனீங்களோ அவங்களே உங்களை சுலபமா ஒதுக்கி வச்சிருப்பாங்க. குடும்பத்துக்குள்ள தனிமை, நண்பர்கள்ல ஏமாற்றம், ஒரு இருண்ட காலத்தை சந்திச்சுட்டு இப்பதான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தேடி வர்றீங்க. இந்த நேரத்துலதான் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமா இருக்க போகுது. கூடிய விரைவில் உங்களை தேடி வரப்போற அந்த புதிய நபர் ஒரு புதிய ஐடியாவை கொண்டு உங்க கூட ஒரு கூட்டு தொழிலாளியா கூட சேர்ந்துக்கலாம், அல்லது உங்க லட்சியத்தை அடைய உதவுற ஒரு வெளிநாட்டு நண்பரா இருக்கலாம். அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். உங்க வீட்டுல சந்தோஷங்கிறது அதிகமா இருக்கும். கும்ப ராசிக்காரங்களுக்கு சனி அதிபதி அப்படிங்கறதால அந்த நபர் மூலமா உங்களுக்கு ஒரு நிலையான வருமானம் அல்லது புதிய தொழில் வாய்ப்பு கிடைக்க போகுது. அவர் சொல்ற ஒரு புது டெக்னாலஜி அல்லது ஐடியா உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு அழைச்சிட்டு போகும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு ராஜயோக வளர்ச்சி ஆரம்பமாக போகுது. நீங்க இதுவரை செஞ்ச முயற்சிகள் எல்லாமே காற்றுல கரைஞ்ச கற்பூரம் போல போயிருக்கலாம். ஆனா இனிமே நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் சிகரத்தை நோக்கி இருக்க போகுது. அந்த புதிய நபர் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆன்லைன் பிசினஸ் வாய்ப்பையோ அல்லது ஒரு புதிய தொழில்நுட்ப கூட்டத்தையோ வாங்கி தருவாரு. தகவல் தொழில்நுட்பம், ஆராய்ச்சி துறை, சமூக பணி அல்லது புதுமையான கண்டுபிடிப்புகள்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமா இருக்க போகுது. உங்க வங்கி கணக்குல நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு பணவரத்து இருக்க போகுது. இத்தனை காலமா உங்களை வாட்டி வதச்சிட்டு வந்த கடன் சுமையெல்லாம் குறைய போகுது. கும்ப ராசிக்காரங்க இயற்கையிலேயே மனிதாபிமானம் அதிகமா இருக்கிறவங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க சேவை மனப்பான்மை ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. ஒருவேளை நீங்க ஒரு சமூக பணியாளர் அல்லது ஒரு குழுவை வழிநடத்துறவரா இருந்தா அந்த புதிய நபர் உங்க பெயரையும் புகழையும் உலகுக்கு அறிமுகப்படுத்துவாரு. இத்தனை காலமா உங்களை இவன் வெறும் கனவு மட்டும்தான் காண்பான் அப்படின்னு உங்களை ஒதுக்கி வச்சவங்க முன்னாடி நீங்க ஒரு வெற்றியாளரா போய் நிக்க போறீங்க. உங்க தனித்துவம் இப்போ உங்களுக்கு ஒரு வருமானத்தையும் செல்வாக்கையும் தேடித்தர போகுது.
கும்ப ராசிங்கிறது காலபுருஷ தத்துவப்படி 11வது வீடு. இது லாபஸ்தானம் மற்றும் ஆசைகளை குறிக்கும். கடந்த காலங்கள்ல உங்க ஆசைகள் அனைத்தும் நிராசையாத்தான் போயிருக்கும். ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க நீண்ட கால கனவுகள் எல்லாமே நிறைவேற போற காலம். அந்த புதிய நபர் ஒரு அதிர்ஷ்ட தேவதை போல உங்க வாழ்க்கையில லாப கணக்க ஆரம்பிச்சு வைப்பாரு. மூத்த சகோதரர் வழியில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகுது. இத்தனை நாளா இழுபறியா இருந்த சொத்து பிரச்சனை உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. குடும்ப வாழ்க்கையில நிலை வந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாம் இப்போ சரியாகும். கும்ப ராசிக்காரங்க பொதுவாவே எதையும் விசித்திரமா சிந்திப்பீங்க. சில நேரங்கள்ல குடும்ப உறுப்பினர்களிடம் கருத்து வேறுபாட்டை உண்டாக்கி இருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல அந்த புதிய நபர் ஒரு சமாதான தூதுவர் போல உங்க குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாரு. கணவன் மனைவிக்கிடையே இருந்த பழைய அன்பு மறுபடியும் பிறக்க போகுது. குழந்தைங்க எதிர்காலம் குறிச்சு இருந்த கவலை உங்களுக்கு தீரப்போகுது. கும்ப ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல ஒரு புதுவிதமான ஆற்றல் உங்க உடல்ல உண்டாக போகுது. அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வந்த பிறகு உங்க மன கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதி கிடைக்க போகுது. கும்ப ராசிக்காரங்க எப்பவுமே வெளிப்படையானவங்க. உங்களுக்கு ஒரு நல்லது நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா உங்களை சுத்தி இருப்பவங்களுக்கு சிலருக்கு அது பிடிக்காது. உங்க ஐடியாவை பறிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பெரிய வாய்ப்பை பத்தி யார்கிட்டையும் சொல்லாம இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. உங்க வெற்றியோட ரகசியத்தை பத்தி யார்கிட்டையும் சொல்லாம ரகசியமா வச்சுக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கும்பராசி பெண்கள் மிகவும் சுதந்திரமானவங்க மற்றும் மனிதாபிமானம் கொண்டவங்க. நீங்க உங்க குடும்பத்துக்காக எத்தனையோ சவால்களை சந்திச்சிருப்பீங்க. ஆனா உங்க அறிவுக்கு ஏற்ற மதிப்பும் மரியாதையும் இதுவரைக்கும் கிடைக்காமையே இருந்திருக்கலாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க நிலை மாறப்போகுது. அந்த புதிய நபர் உங்க தனிப்பட்ட திறமைகளை உலகத்துக்கு அடையாளம் காட்ட போறாரு. நீங்க ஆன்லைன் வர்த்தகம் அல்லது சமூக சேவையில ஈடுபட்டா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்க போகுது. உங்க சமூக அந்தஸ்தும் உயரப்போகுது. உங்க குடும்பத்தினர் உங்களை ஒரு மகுடம் சூட்டப்பட்ட அரசியா மதிக்க போறாங்க. குறிப்பா புதுமையை விரும்பக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு அந்த புதிய நபர் ஒரு மிகப்பெரிய முதலீட்டாளரா இருப்பாரு. காதல்ல சிக்கல் இருந்தவங்களுக்கு அது சுமூகமா முடியும். உங்க மனசுக்கு பிடிச்சமான ஒரு துணை உங்களுக்கு அமைய போறாங்க. கும்ப ராசிக்காரங்க அறிவால உலக ஆளணும் அப்படின்னு நினைக்க கூடியவங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க அறிவுக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்க போகுது. அந்த புதிய நபர் உங்க சிந்தனையை பாராட்டி ஒரு பெரிய அமைப்பை வழிநடத்துற பொறுப்பை உங்களுக்கு கொடுக்க போறாரு. நீங்க எடுக்க போகும் முடிவுகள் எல்லாமே எதிர்காலத்துக்கான புரட்சியா இருக்க போகுது. மத்தவங்க பேச்ச கேட்டு உங்க வாழ்க்கைய டிசைட் பண்ணாம உங்களுக்காக நீங்க வாழ தொடங்குவீங்க. இது உங்க வாழ்வோட வசந்த காலமா இருக்க போகுது. இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களோட பயம் போய் ஒரு பெரிய தைரியம் உங்களுக்கு கிடைக்க போகுது. இத்தனை காலமா நீங்க சுமந்த அந்த தனிமை போராட்டம் முடிய போகுது. நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாம் பெருமையா மாறப்போகுது. உங்களை ஒதுக்கி வச்சவங்க எல்லாம் உங்களை தேடி வர்ற காலம் வந்துருச்சு. உங்க எதிரிக உங்க முன்னாடி தலை குனிஞ்சு போக போறாங்க. இவனால இது முடியுமா, இவன் ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு உங்களை கேலி செஞ்சவங்களுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஜீனியஸா ஜொலிக்க போறீங்க. இது சத்தியமான வார்த்தை. கிரகங்களோட அமைப்பு இப்போ உங்களுக்கு சாதகமா மாறிடுச்சு. இனி உங்க வாழ்க்கையில கண்ணீருக்கு இடமே இல்லை. பொருளாதார விஷயத்துல கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கு. உங்களுக்கு பண வரவு தொடங்கும் போது அந்த சமூக பணிகளுக்கும் சேர்த்து செலவு செய்யுங்க. அந்த புதிய நபர் கொண்டு வர்ற வாய்ப்பை பயன்படுத்தி